வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் லாகம். ஸோ இன்றைக்கி இப்போது நாம் எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சரில் N160 தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம N150 விட N160 ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னன்னு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசோ ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசோ சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஷோரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக இது பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான ஃபேஸோட தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு அந்த ஒத்த கண்ணை அந்த மாதிரி தான் இருக்கலாம். ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு இது பண்ணியே காட்டுறேங்க. ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்மளுக்கு டிஆர்எல் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியோட பில்டு குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு மெட்கார்ட் ஆகட்டும், இது ஒரு 3D லுக் மாதிரி கொடுத்துருக்குறது நல்லாவே இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னுட்டு எனக்கும் தெரியல. ஸோ அது எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சைடு பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கே இன்ஜின் கார்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்மளுக்கு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். பல்சரில் மேக்ஸிமம் நம்மளுக்கு டேங்க் எல்லாமே மெட்டலில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஆலோஜின் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் ஆலோஜின் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கு பிரேக் லைட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான ஆலோஜின் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட்டுக்குமே நம்மளுக்கு நார்மல் நம்ம பல்ப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நார்மல் பல்சர் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இதில் என்ன ஒரு இதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலியோட போகிறதுக்கான ஒரு லாங் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போமா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் எல்இடி இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூலுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டருக்கான இது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி ட்ரிப் ஏ, ஓடோமீட்டர் இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டைமிங்கும் நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆர்பிஎம் லெவலுக்கான டேக்கோமீட்டருமே நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங்க்குமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சுவிட்சஸ் மூலிமா நம்ம ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அண்ட் தென் ட்ரிப் ஏ, ட்ரிப் பிக்கான ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அதே மாதிரி வார்னிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு இது, அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 14 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க மெட்டலில். அதே மாதிரி மைலேஜை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 45லேருந்து 50 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதில் பீக் ஸ்பீடு வந்துருக்கு அந்தளவுக்கு இல்லை, ஒரு லீனியரான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நார்மலாக கொடுத்துருக்குற பழைய N160 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட்டு, அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிங் லைட்டு, இண்டிகேட்டரு, ஹாரன். ஸோ இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 280mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல. ஸோ கிரெமேக்காவோட டபுள் பிஸ்டன் கேலிபர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 180/17. ஸோ இதை தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. இது 150cc கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 10 இது வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியர்லையுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 130/17. ஸோ அந்த இன்ச்சஸ்க்கான நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சாரி டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்ம கேட்போமா. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு இப்போ மைக்கு கிட்ட வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இது வந்து ஐடியில்
ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்ட் சூப்பராகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டயருக்கான ஃபெண்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மழை டைமில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 164.82 cc தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 PS பவர், அதாவது 8750 RPMல. அதாவது நான் முன்னே சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு லீனியரான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இனிஷியல் பிக்கப் அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு நியூட்ரல் மீட்டர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14.56 நியூட்ரல் மீட்டர் டார்க் 6750 RPMல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பிக்கப் இருக்காது, பட் நம்மளுக்கு ஒரு நிதானமான ஒரு பிக்கப்பில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் இங்கே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்க்கு நம்ம ஈஸியாக நம்ம இதை பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல கொடுத்தது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே நான் முன்னே சொன்ன மாதிரி தான். அதாவது N150 விட N160 கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. அது எப்படின்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,26,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே N150 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1,25,000 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4,000 டிஃப்ரென்ஸ் வருது. அது எப்படி, எதனால் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வேணால் நான் ஒன்ஸ் ஷோரூம் நான் கன்சிடர் பண்ணி நான் ரைட் ரிவ்யூ முடிச்சுட்டு ஒன்ஸ் நான் போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி மக்களே, ரைடிங் ரிவ்யூ பார்த்துருவோமா? ஸோ அடுத்ததாக நம்ம வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 152 kg வண்டி வெயிட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 795 mm நம்மளுக்கு சீட் ஹைட் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆகட்டும், அண்ட் தென் ஃபாஸ்ட் ஆகட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு ரைடிங்கில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டோட்டலாக சொல்லிடுறேன். ஸோ நேராக ரைடிங் ரிவ்யூ போகலாமா? ஸோ மக்களே, ரைடிங் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஓகே, செல்ஃப் வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. கிளச்சு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓகே, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த பிக்கப் ப்ரைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் 160 cc இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம். ஸோ வண்டி எவ்வளோ போகுது? ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஓகே, அண்ட் தென் சஸ்பென்ஷனுமே நம்மளுக்கு ஓவராலாகவே நல்லாவே இருக்குது. ஸோ கிளச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இது பண்ணுது. பட் வண்டி நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு தரமான வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோனோ சஸ்பென்ஷனுமே நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு இது வருது, அதில் ஃப்ரண்ட் டெலிஸ்கோப்பிங் யா ஓகே, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மக்களே, அவ்வளோதான். இந்த வண்டி ஓவராலாகவே நல்லா இருக்குது. இந்த N160 இந்த வண்டியை யாரெல்லாம் வாங்குவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. பட் நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது.
ஓகே மக்களே, இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாட்டா பை ஃப்ரம் ஸ்ரீ பாய்.